ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட். நான் வந்து மீனூஸ் கிச்சனை மீனு வில் அப்படின்னு சேஞ்ச் பண்ணியிருக்கேன். எதுக்குன்னா ஃபுட்டுன்னு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாம மற்ற வீடியோஸும் இதில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த நேம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ மீனு வில்லில் இன்னைக்கு என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னைக்கு மீனு வில்ல வியூவர்ஸ் ரெக்வெஸ்ட் எபிசோட் நம்பர் 2 புளிக்காய்ச்சல் அண்ட் புளியோதரை எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இதுல முக்கியமா நான் ஒரு பொடி யூஸ் பண்ணுவேன். அது பிளஸ் கூடவே நான் டிப்ஸும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். புளிக்காய்ச்சல் பொடி பண்ணுறதுக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் எள்ளு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம் அண்ட் மிளகு, இது எல்லாத்தையும் பேனில் போட்டு கோல்டன் ப்ரௌனாக ரோஸ்ட் பண்ணி மிக்சியில் பொடி பண்ணி வச்சுக்கோங்க. லெமன் சைஸ் புளியை வெந்நீரில் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. தேவைக்கேற்ற மிளகாவை மிக்சியில் பொடி பண்ணி வச்சுக்கோங்க. பேனில் தாராளமாக நல்லெண்ணெய் விட்டு முதல்ல 1/2 கப் பீனட்ஸை லைட்டாக ஒரு 1 மினிட்டுக்கு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் கடுகு, வெந்தயம், கடலைப்பருப்பு ஆட் பண்ணிவிட்டு கடுகு வெடிச்சிட்டு இந்த பருப்பெல்லாம் கோல்டன் ப்ரௌனாக ஆனதும் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மிளகாவை ஆட் பண்ணிட்டு மஞ்சள் பொடி, பெருங்காயம் சேர்த்து எல்லாத்தையுமா ஒரு 1/2 மினிட்டுக்கு லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டு நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளியை சேர்த்துருங்க. தேவைக்கேற்ற உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மீடியம் ஹை ஃப்ளேமில் 10 மினிட்ஸ்க்கு கொதிக்க விடுங்க. ஒன்ஸ் புளிக்காய்ச்சல் கெட்டியாக ஆரம்பித்ததும் நல்லா ஃப்ளேமை லோ பண்ணிவிடுங்க, இல்லைன்னா அடிப்பிடிக்கும். நம்ம விட்டுருந்த புளி தண்ணி எல்லாம் வற்றி இந்த மாதிரி எண்ணெய் ஒரு ஸ்டேஜில் பிரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி சேர்ந்து வரும்போது புளிக்காய்ச்சல் ரெடி. இப்போ நம்ம குக் பண்ணி வச்சிருக்கிற ரைஸை அதில் போட்டு நல்லெண்ணெயை விட்டு ரைஸ் சூடு ஆறுற வரைக்கும் அதை எதுவும் மிக்ஸ் பண்ணாதீங்க. ஒன்ஸ் ரைஸ் சூடு ஆறினதும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியில் நம்ம பண்ணி வச்சிருக்கிற பொடியை ஆட் பண்ணி கலந்துடுங்க. மணமான புளிக்காய்ச்சல் அண்ட் புளியோதரை ரெடி. ஸோ இப்போ இந்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். டிப் நம்பர் 1, நீங்கள் புளியை கெட்டியாக கரைச்சிக்கோங்க. ஏன்னா ரொம்ப நீர்க்க கரைச்சிங்கன்னா புளிக்காய்ச்சல் கொதிச்சு கெட்டியாகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். டிப் நம்பர் 2, சப்போஸ் இந்த புளிக்காய்ச்சலில் வந்து புளிப்பு ஜாஸ்தியாக இருக்குது, காரம் கம்மியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நம்ம இந்த பொடி வறுக்கிறோம் இல்லையா, அப்போது நீங்கள் எக்ஸ்ட்ரா 2 காஞ்ச மிளகாவை வறுத்து அதில் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பொடி தூவி நம்ம பிசையும் போது உப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் பேலன்ஸ் அவுட் ஆகிடும். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம எப்படி வந்ததுன்னு சொல்லுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.